அனைவருக்கும் வணக்கம். மனம் எதை நாடுகிறதோ அதை செயலாக்க ஆத்மசக்தி உதவி புரியும் என்கின்ற சர்வஸ்ரீ கோன் குருநாதனுடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து இன்றைய வகுப்பில் செக்ஷன் 35 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 பார்க்குறோம். என்னவென்றால் பீரியட் ஃபார் ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் சைல்டு அண்ட் டிஸ்போசல் ஆஃப் கேஸ். அதாவது இந்த குழந்தை இருக்குதுல்ல, இந்த குழந்தையினுடைய சாட்சியத்தை நீதிமன்றத்தில் சாட்சியம் சொல்கிறது என்று சொன்னால் அந்த சாட்சியத்தை பதிவு செய்தல் மற்றும் அந்த வழக்கை டிஸ்போசல் செய்வதற்கான கால அளவு என்ன என்பதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதில் சப்செக்ஷன் 1 and 2 இருக்குது. முதல்ல சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறது என்று சொன்னால், the evidence of the child shall be recorded within a period of 30 days of the special court taking cognizance of the offence and reasons for delay if any shall be recorded by the ஸ்பெஷல் கோர்ட். என்ன சொல்கிறாங்க, வழக்கமாக நம்ம ஒரு படவில் வந்து பார்த்தா ஈஸியாக புரியும். இப்போ என்ன சொல்ல, இப்போ இந்த குழந்தை இருக்குது, இந்த குழந்தையினுடைய சாட்சியம் இங்கே குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த சாட்சியத்தை பதிவு செய்கின்ற போது எத்தனை நாட்களாக, என்ன கேள்வி, எத்தனை நாட்களுக்குள்ளாக இந்த குழந்தையினுடைய சாட்சியத்தை பதிவு செய்தல் வேண்டும் என்று சொன்னால், டேக்கிங் காக்னிசன்ஸ், அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட 30 தினத்திற்குள்ளாக இந்த குழந்தையினுடைய சாட்சியத்தை பதிவு செய்தல் வேண்டும் என்று சொல்கிறது. சப்போஸ் அவ்வாறு பதிவு செய்வதில் டிலே இருந்தால், இப்போது ஒரு மாதத்துக்குள்ளே கார்னிஸ் எடுத்துட்டாங்க, ஆனால் வந்து அந்த குழந்தையினுடைய சாட்சியத்தை பதிவு செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் நீதிமன்றம், அந்த சிறப்பு நீதிமன்றம் என்றால் அதற்கான காரணத்தை பதிவு செய்தல் வேண்டும் என்று சொல்கிறது தான் சப்செக்ஷன் 1. சரி, அடுத்த சப்செக்ஷன் 2 என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், the special court shall complete the trial as far as possible. அப்படின்னா அந்த இயன்ற வரையில், as possible as இயன்ற வரையில் within a period of 1 year from the date of taking cognizance of the offence. சரி, இப்போ இங்கே என்ன கேள்வி, இந்த சிறப்பு நீதிமன்றமானது இந்த குழந்தையினுடைய வழக்கில் போக்சோ ஆக்ட் 2012 எவ்வளவு நாட்களுக்குள் அந்த வழக்கு விசாரணையை இந்த நீதிமன்றமானது முடித்தல் வேண்டும் என்று சொன்னால், இந்த நீதிமன்றமானது அந்த வழக்கு விசாரணையை 210 BNSS 2023 படி வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்கின்றது. அப்படி எடுத்துக்கொண்டு விட்ட பிறகு அந்த ஓராண்டுக்குள்ளாக முடிந்த வரையில் தான், as far as possible, முடிந்த வரையில் ஓராண்டுக்குள்ளாக அந்த வழக்கு விசாரணை முடித்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றதான் சப்செக்ஷன் 2. எனவே செக்ஷன் 35 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி 30 நாட்களுக்குள்ளாக அந்த குழந்தையினுடைய சாட்சியத்தை பதிவு செய்தல் வேண்டும். அதே மாதிரி ஓராண்டுக்குள்ளாக அந்த வழக்கு விசாரணையை முடித்தல் வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த செக்ஷன் 35 என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.